ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 8 முதல் 20 வசனங்கள். தியான வசனம் 19 வசனம். லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய சூழலிலே நாம் பற்பல நேரங்களில் வாய்விட்டு கூறுகின்ற ஒரு வார்த்தை, நான் இன்னும் எத்தனை முறை பொறுத்து கொள்வது, நான் இனி பொறுத்து கொள்ளவே முடியாது, பொறுமைக்கும் அளவுண்டல்லவா, என் பொறுமை அளவை தாண்டிவிட்டது என்று அங்கலாய்த்து நாம் புலம்புகிறவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, பொறுமை அவசியமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா 21:19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். நமது ஆத்துமா காக்கப்பட வேண்டும் என்றால் பொறுமை மிக மிக அவசியம். இன்று உலகில் ஏற்படுகின்ற அனைத்து கஷ்டங்களுக்கும், பிரிவுகள், கொலைகள், கொள்ளைகள், இவைகளுக்கு காரணம் என்ன? பொறுமையை காத்துக்கொள்ளாதது என்றுதான் கூற வேண்டும். பொறுமை நமது இரட்சகரின் சுபாவமாய் இருக்கிறது. ஆவியின் கனியின் ஒரு சுளை பொறுமை என்று பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். பொறுமையினால் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று உபதேசித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பொறுமையின் உருவாய் இவ்வுலக ஜீவியத்தில் தம்முடைய ஊழியத்தை செய்து முடித்தார். பொறுமை இவ்வுலகத்தில் உள்ள அனைவருக்கும் மிக மிக அவசியம். 2 கொரிந்தியர் 12:12 அப்போஸ்தலருக்கும், 2 கொரிந்தியர் 6:4 தேவ ஊழியக்காரனுக்கும், 1 தீமோத்தேயு 6:11 தேவனுடைய மனுஷனுக்கும் பொறுமை அவசியம் என்று பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். தெசலோனிக்கே சபையார் பொறுமைக்கு மாதிரி என பவுல் 2 தெசலோனிக்கர் 1:4 குறிப்பிடுகிறார். இந்த பொறுமையை நாம் எந்தெந்த காரியங்களில் கடைபிடிக்க வேண்டும் என்று சற்று தியானிப்போம். முதலாவதாக, உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும். ரோமர் 12:12 குறிப்பிடுகிறது. தேவனுடைய பிள்ளையே, உபத்திரவங்களும் பாடுகளும் பலவிதங்களில் உன்னை சந்திக்கலாம். நீ மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நிந்தையையும் அவமானத்தையும் சகிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். ஒருவேளை தீராத அல்லது ஓயாத வியாதி உன்னை படுக்கையில் இருக்கும்படி செய்திருக்கலாம். நீ யாரை நம்பினாயோ, யாரால் உனக்கு உதவி கிடைக்கும் அல்லது உத்தியோகம் கிடைக்கும், உழைப்புக்கு வழிபிறக்கும் என்று நம்பியிருந்தாயோ, அவர்களால் நீ கைவிடப்பட்டு தனிமையாய், ஒருவனாய் அல்லது ஒருத்தியாய் போராடி கொண்டிருக்கலாம். நீதி நிமித்தமாக அநியாயத்திற்கு எதிர்த்து நிற்பதின் மூலமாக உண்மைக்கு ஊன்றுகோலாய் இருப்பதினால் நீ துன்பப்படுத்தப்படலாம். நீ நன்மை செய்தும் உன்னால் நன்மை பெற்று மேன்மையடைந்தவர்கள் இன்று உனக்கு உபத்திரவத்தை கொடுக்கலாம். அன்பான சகோதரா சகோதரியே, அன்பு தேவ பிள்ளைகளே, இவ்விதமான உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாதே. பரிசுத்த வேதாகமம் இவையெல்லாம் வெகு விரைவில் நீங்கும் லேசான உபத்திரவம் என்று கூறுகிறது. பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 4:17 நமக்கு ஒரு உபத்திரவங்களையும் பாடுகளையும் துன்பங்களையும் பொறுமையாய் சந்தோஷமாய் சகிக்க வேண்டும் என குறிப்பிடுகிறார். நமது பரம தகப்பனுக்கு தெரியாமல் யாதொன்றும் நமக்கு சம்பவிக்கப் போவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த மத்தேயு 10:30 நம்முடைய தலையின் முடிகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்கிறார். யார் மூலமாக நமக்கு உபத்திரவம் அல்லது துன்பம் வருகிறதோ அந்த நபர்களை குறித்தும் அவர்கள் செயல்பாடுகளை குறித்தும் முறுமுறுக்காமல், அவர்களை வெறுக்காமல், அவர்களை நேசிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. பக்தனாகிய தாவீது பட்ட துன்பங்கள், உபத்திரவங்கள் கணக்கில் அடங்காது. அப்படி உபத்திரவப்பட்ட தாவீது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்பதாக 119 சங்கீதம் 71 குறிப்பிடுகிறார். நாம் உபத்திரவமாகிய சிலுவையை பொறுமையுடன் சகித்தால்தான் ஜீவ கிரீடத்தை பெற முடியும். அன்பு பிள்ளைகளே, நாம் அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகை செய்வோம் என்பதாக பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற பொழுது 2 நிருபம் 2:12 குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது மற்றவர்களோடு பழகும்போது பொறுமையாக இருக்க வேண்டும். பவுலடிகளார் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகின்ற பொழுது 1 நிருபம் 5:14
எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். அங்கே பாருங்கள், மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஆங்கிலத்தில் பி பேஷண்ட் டுவர்ட்ஸ் ஆல் மென் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லோரிடத்திலும் என்று கூறும்போது நமது அன்புக்குரியவர்கள், நம்மை சிநேகிப்பவர்கள் மாத்திரமல்ல, நம்மை பகைப்பவர்கள், நமக்கு கீழானவர்கள், நமக்கு மேலானவர்கள், நம்மை கசந்து கொள்ளுபவர்கள் எல்லாரோடும் சாந்தமாய் பொறுமையுடன் பழக வேண்டும். உன்னுடைய மேலதிகாரி அல்லது மேலானவர்கள் உன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக உன்னை நடத்தும் போதும், உனக்கு கீழாக பணிபுரிபவர்கள் அல்லது கீழானவர்கள் ஒரு தவறு செய்யும் போதும் நீ பொறுமையை இழப்பாய் என்றால், நீ கனியுள்ள வெற்றியுள்ள தேவ பிள்ளையாய் இருக்கவே முடியாது. நீ கோபப்பட்டு அன்பற்ற வார்த்தைகளுக்கு இடமளித்தால் கனி கொடுக்கவோ அல்லது தேவனுடைய அன்பை வெளிக்காட்டவோ முடியாது. மற்றவர்கள் நம்மை பகைத்து வெறுத்து நமக்கு விரோதமாய் பேசி நமக்கு எதிராக செயல்பட்டாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சகலத்தையும் பொறுமையாய் சகித்தது போல நாமும் பொறுமையாய் சகித்து அவர்களிடத்தில் பொறுமையாய் இருக்க வேண்டும். யாக்கோபு அப்போஸ்தலன் 1 அதிகாரம் 19வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, யாவரும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள் என்பதாக அறிவுறுத்துகிறார். பொறுமையை கடைப்பிடிப்போமானால் நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளலாம். மற்றவர்களோடு பொறுமையை கடைபிடிக்கும் போது நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நிருபமாக, எல்லோராலும் வாசிக்க தகுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வாசித்து அறிந்து கொள்ளும் கடிதமாக விளங்க முடியும். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அப்பொழுது கர்த்தருடைய மகிழ்ச்சி உன்மேலும் என்மேலும் தங்கும். 3வதாக, பொறுமையோடு ஓட்டத்தை ஓட வேண்டும். எபிரேயர் 12 அதிகாரம் 1வது வசனத்திலே எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகின்ற பொழுது இதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்பதாக குறிப்பிடுகிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நமக்கு முன்பாக உள்ள ஓட்டத்தை ஓடி முடிக்க நம்முடைய நோக்கம் சிதறாது பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரா சகோதரி, உன் ஓட்டப்பந்தயத்திலே நீ பாதி மட்டும் வந்து தோல்வி கண்டவர்களையும் பின்வாங்கி போனவர்களையும் பார்த்து சோர்ந்து போகாது, உன்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பொறுமையோடு ஓடு. உன் கண்கள் அவரை விட்டு தூரமாக்கப்பட வேண்டாம். அவரையே உன் கண்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கட்டும். அக்கம்பக்கம் பார்க்காதே, சூழ்நிலைகளை காரணம் காட்டாதே, ஊழியர்களையும் தேவனால் பயன்படுத்தப்பட்ட மக்களையும் உன் வாழ்க்கை ஓட்டத்தின் நோக்கமாக இலக்காக கொள்ளாதே. அவரை நோக்கி மாத்திரமே நீ பொறுமையோடே ஓடினால் மட்டுமே உன் ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க முடியும். உன்னுடைய இந்த ஆவிக்குரிய ஓட்டப்பந்தயத்தில் கல்லுகளும் முள்ளுகளும் உண்டு. உன்னை கண்டு ஏளனம் செய்பவர்கள், நிந்திப்பவர்கள், தூஷிப்பவர்கள் உண்டு. ஆனாலும் நீ சோர்ந்து போகாதே, பொறுமையோடே ஓடு. பலவிதமான உபத்திரவங்களினூடாக போகும்போது பிசாசு உன்னை சோர்வடைய செய்து பின்மாற்றமடைய செய்யலாம். அல்லது தேவனால் பயன்படுத்தப்படும் போது பெருமையை உண்டாக்கி உன்னை விழத்தட்டலாம். எனவே நீ இந்த பாதையில் உனக்கு முன்னோடியாய் ஓடி வெற்றி சிறந்த உன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவையே பார்த்து ஓடு. அவர் உனக்கு மாதிரியை வைத்து சென்றுள்ளார் என பேதுரு குறிப்பிடுகிறாரே. 1 பேதுரு 2:21 வாசித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு
விபரீதங்களை சகித்த அல்லது பொறுத்து கொண்ட அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார் எபிரேய ஆக்கியோன் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே. அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை எந்த பாதையில் நடத்தினாலும் உன்னுடைய நன்மைக்காகவும் அவருடைய நாம மகிமைக்காகவும் நடத்துகிறார் என்பதை மறந்து விடாதே. பொறுமையாய் ஓடிக்கொண்டே இரு. உன் ஓட்டம் தொடரட்டும். கர்த்தர் வருமளவும் உன்னுடைய ஓட்டம் தொடர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நானும் ஆண்டவருடைய பலத்தினாலே ஓடி ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, பொறுமையின் சிகரமாய் எங்களுக்கு மாதிரியை முன்வைத்து சென்ற எங்கள் அன்பின் தெய்வமே, நாங்களும் உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்கவும், மற்றவர்களோடு பழகும்போது பொறுமையாய் பேசவும், பொறுமையோடே ஓட்டத்தை ஓடவும் தேவரீர் எங்களுக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தை தாரும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொறுமையோ நிதானத்தையோ நாங்கள் இழந்து விடாதபடி உம்முடைய வல்லக்கரம் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தட்டும். மீட்பு இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.